இன்றைய பொங்கல் விழா தேவேந்திர காலேஜ் ஆஃப் பிசியோதெரபியும் ஆல்மைட்டி நர்சிங் கல்லூரியும் ஏனம் மூன்றும் இணைந்து இன்றைக்கு ஒரு பொங்கல் விழா மாணவ செல்வங்கள் மாணவியர்கள் அருமையாக பொங்கல் விழா ஒவ்வொரு அணிகளாக 7 பிரிவுகளாக பிரிந்து இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாவில் நாங்கள் சிறப்பாக தமிழ் கலாச்சாரங்களை பற்றியும் மொத்தத்தில் என்னென்ன ஒவ்வொரு மாணவர்களும் எப்படி தமிழ் கலாச்சாரத்தின் பிரகாரம் பொங்கல் கொண்டாடுறாங்கிற விழா கொண்டாடலாம்ங்கிற முறையில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் பார்வையிட்டு இன்றைக்கி பரிசு கொடுக்கலான் இருக்கிறோம். நல்லபடியாக நான் பார்த்து வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி பொங்கல் விழா இனிதாக நடைபெற்றிருக்கோம். ஆமாம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு எந்த முடிவு எடுக்கலை. பொதுக்குழு கூட்டி முடிவு எடுக்கலாம். தொடர்ச்சியாக ஆளுநருக்கு எதிராகவே நடந்துட்டு இருக்குது. தமிழரசு தொடர்ச்சியாக இது வரலாற்று ஒரு பிள்ளை என்றே சொல்லலாம். ஆளுநருக்கு எதிர்ப்பாக நடக்கிறது, ஆளுநருக்கு ஆதரவாக கொடுக்கிறது என்பது இது வரலாற்று பிழை. இந்த பிழையை சரி செய்வதற்கு ஆளுநர்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கருத்து. போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு அரசு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்தால் அதை எதிர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு குரூப்புகள் அலையுது. அதன் அடிப்படையில் ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வரனால மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் என்பதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் வனாந்திர காடாக இருக்கிறத நாடாகணும்னு சொல்லி மத்திய அரசு முயற்சித்தது, அதை எதிர்ப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆளுநர் சட்டவிரோதமாக செயல்படுறாரு, அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியோட குற்றச்சாட்டாக இருக்கு. ஜனாதிபதியை சொன்னாலும் செய்ய போறது கிடையாது, தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட 11 மெடிக்கல் கல்லூரி கொண்டு வந்தது யார்? மத்திய அரசு தானே. அதை யாராவது திமுக அரசு அப்ரிஷியேட் பண்ணிச்சா? நல்ல திட்டங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டீங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுன்னா அதை கசிய விட்டு அதுதான் மோசம்னு சொல்லி மக்கள்கிட்ட தவறுகளா சித்தரிக்கப்பட்டு சொல்வது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. நல்ல திட்டங்களையும் சொல்லுங்க, செய்யாதையும் சொல்லுங்க. இதை தான் நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மாநில அரசு நான் கேட்டுக்கிறேன். இல்ல, கல்வி ஒரு ஒத்திசைவு பட்டியலில் இருக்கும்போதே நேற்று இன்னும் உயர்கல்வி மத்திய அரசினுடைய கல்வித்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பல்கலைக்கழகங்களினுடைய துணைவேந்தர் நியமனங்கள்ல ஆளுநருக்கு அதிகாரம் உச்சவரம்ப கூட்டியும் மாநில அரசினுடைய பிரதிநிதிகள் அதுல தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க. அது எப்படிப்பட்ட ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கான அங்கீகாரத்தை குறைக்கிறதா எடுத்துக்கிடலாம்? சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து இதுவரைக்கும் எப்படி அது அறிவிக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தானே? திடீர்னு இப்போ மட்டும் ஏன் அதை முளைச்சிக்கிட்டு வராங்க எல்லாரும்? சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்தே அந்த பண்பாடு வரமுறை கவர்னருக்கு உட்பட்டு எது மாநில அரசு செயல்படணும், மாநில அரசு எப்படி செயல்படணுங்கிறதுக்கு வரமுறை பண்ணி சுதந்திரம் கொடுத்ததுலேருந்து எழுதி வச்சிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் திட்டவட்டமாக அருமையான சட்டத்தை ஏற்றிருக்கார். அதன் அடிப்படையில் தான் நடந்துகிட்டு இருக்க தவிர இது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாடு அரசு குறை சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். துணை தேர்ந்தெடுக்கிறது கவர்னருக்கு ஏன் பவர் கொடுத்தா என்ன தப்பா இருப்பது? இதுக்கு முன்னால கொடுத்த யார் எடுத்தா? இல்ல, இதுக்கு முன்னால ஏன் கேட்கல? காங்கிரஸ் ஆட்சி கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆட்சி ஆண்டு அப்ப ஏன் நீங்க கேட்கல? திமுக ஆட்சி எத்தனை ஆண்டுகளா நீங்க ஆடுனீங்க? அப்ப நீங்க கேட்கல கவர்னருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, மாநில அரசுக்கு முக்கியம் அப்ப கேட்கல. என்ன இப்ப பிஜேபி ஆட்சி உட்கார்ந்த உடனே எனக்கு மாநில அரசு ஃபுல்லா பவரையும் கொடுக்கணும்னு சொல்லி அப்ப என்ன பொறுப்பு, என்ன எண்ணங்கள்? ஒருத்தர் டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட விஷ பிரச்சாரத்தை கிளப்பல. நீட்டை சொன்னாங்கல்ல, நீட்டுன்னு சொன்னாங்க. இது அதோட முடிஞ்சு போச்சா? அடுத்த எலெக்ஷன் வரும்போது நீட்டை பத்தி பேசுவாங்க. நான் நீட்டு முதல் வந்த உடனே நீட்டை நிச்சயமா ஒழிப்பேன், எங்களுடைய கையெழுத்து முதலா இருக்குன்னு சொன்ன எங்க என்னாச்சு? எல்லா மக்களை ஏமாத்தி பிழைக்கிற கூட்டமா இருக்குது. இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். கல்வி ஒத்திசைவு பட்டியலே இருக்கணுமா இல்ல மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு? இல்ல, மாநில அரசு அதிகாரத்தில் இருக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் சட்டத்தில் எழுதல. சட்டம் வரையறுக்கப்பட்டு எழுதினால் அதுக்கு ஆதரவு கொடுக்கலாம். பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாய் போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் கொடுக்கல. ஏற்கனவே திமுக ஆட்சி வரும்போது 5000 கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுக்கலங்கிறது அதிமுக குற்றச்சாட்டா இருக்கு. அதிமுகவோட குற்றச்சாட்டுல மக்களுடைய குற்றச்சாட்டு அப்பதான் தேர்தல் 26 வந்துச்சுன்னா இப்ப அடுத்த பொங்கல்ல 2000 ரூபாய் கொடுப்பாங்க, இல்ல 1000 கொடுப்பாங்க, 2500 கொடுப்பாங்க. தேர்தலை முன்னோக்கி நடத்துகின்றது தான் 1000 ரூபாய். இப்ப 2024 வந்த தேர்தல் என்ன எம்பி தேர்தலுக்கு வரும்போது 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அதை வச்சு ஓட்டு வாங்கிட்டாங்க. இப்ப 25 தேர்தல் இல்ல, இப்ப 26 தேர்தல் நடப்போகுது. தேர்தலுக்காக ஏற்பாடு செய்யப்படுகிறதான் பொங்கல் படி. அந்த பொங்கல் படி 25 இல்லைங்களால கொடுக்கல, 26 வரும்போது கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. நீங்க எல்லாம் பாருங்க, மீடியா சொல்ல போறீங்க. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தொடர்ந்து சர்ச்சைகள் அது தவறான ஒரு முன்னேறாமல் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. யாராக இருந்தாலும் ஒரு பெண்மணியை
தவறுதலாக பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்கக்கூடிய நிலையில இருக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்து அதையே ஒரு குற்றச்சாட்டாக குறை சொல்லி இது அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி பாலியல் வன்முறை நடந்துச்சுன்னா அதையே சொல்லி நம்ம பல்லையே நம்ம குத்தி நாத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குது, அந்த துரிதமாக நடவடிக்கையான்னு நம்புகிறோம். அதற்கு நாம் ஆதரவாக இருக்கணுமே தவிர இதையே குறை சொல்வதே நோக்கமாக இருப்பது எதிர்க்கட்சிகளுடைய சும்மா சொப்பனமாக இருக்கு. அதையும் நான் உண்மையாக கண்டிக்கிறேன். பொதுக்குழு இன்னைக்கு தமிழக அரசு கூடிய சீக்கிரத்தில் அண்ணா பல்கலை விவகாரத்தில் தமிழக அரசு செயல்பாடு கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. துரிதமாக நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் சொல்றோம். அதை தான் மக்கள் சொல்றாங்க. வேட்புமனு ஈரோட்டுக்கு வந்து 10 தாக்கல் பண்ண போறாங்க. நிலைப்பாடு எப்படி இருக்கு? கூடிய சீக்கிரத்தில் இப்போ செயற்குழு வச்சிருக்கேன். அப்போ முடிவு எடுக்கிறேன். இன்னமும் பிஜேபி கூட்டணியில தான் இருக்கிறீங்களா இல்லைன்னா? இப்போதைக்கு நாங்கள் நடுநிலைமையில் இருக்கோம். என்டி அலைன்ஸில் இருக்கிறேன். என்டி அலைன்ஸ் என்பது இந்தியா முழுவதும், இந்தியா அலைன்ஸ் மாதிரி என்டி அலைன்ஸ் தமிழ்நாட்டில் இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கு. நாங்கள் இருக்கோம்ல, என்டி அலைன்ஸ் தான் இருக்கும். அது உங்களுக்கு என்ன சந்தேகம் அதில்? இந்திய அலைன்ஸ் சார்பா நம்ம ஆதரவு அந்த சூழ்நிலை பொறுத்தா அலைன்ஸ் என்பது தேர்தல் காலகட்டத்தை பொறுத்த மட்டும் யாரோட சேரணும் யாரோட சேரக்கூடாதுன்னு செயற்குழு புதுக்குழு கூட்டி இவங்களோட சேரலாமா வேண்டாமா, என்டி அலைன்ஸில் இருப்போமா வேண்டாமா, அப்பதான் முடிவு எடுக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் என்டி அலைன்ஸ் தான் இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த கூட்டணி தொடருமா சார்? ஓராண்டுகள் தான் இருக்கு. பார்க்கலாம், தேர்தல் வரட்டும் பார்ப்போம். நீங்க போட்டி போடுறது மாதிரி அதான் தேர்தல் நேரம் தான், இப்போ சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை அது இன்னும் பெருசா, அதாவது மாநில அரசுக்கு மத்திய அரசு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. தகவல் தான். இங்கிருந்து எப்படி தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை மத்திய அரசு கொடுத்ததோ அதுபோன்று மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணணும். பட்டியலிருந்து வெளியில் போகலாம், அவங்களுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து இதே பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு பாராளுமன்றத்தில் முன்னிறுத்தி அவங்க அதில் ஓட்டெடுப்பு நடத்தி அதன் தான் பட்டியலிருந்து வெளியில் போக முடியும். சட்ட சிக்கல்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. போராடிக்கிட்டு இருக்கோம். தேவேந்திர குல வேளாண் மக்கள் நாங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். மோடியை விட்டு நான் பல திருப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். அது அரசியல் சார்பில் நிறைய மந்திரிகளை பார்த்து நானே கொண்டு போய் கொடுத்துருக்கிறேன். பொறுத்திருந்து உடனே கிடைக்க 40 வருஷம் கழிச்சு தான் தேவேந்திர குல வேளாண் அரசாணையே கிடைச்சி. உங்களுக்கு தெரியும், இப்போ 40 ஆண்டுக்கு முன்னாலே நான் போராடிக்கிட்டு இருந்தேன். அதனுடைய வெளிப்பாடு இப்போ தான் போன 2 ஆண்டுக்கு முன்னால் தான் தேவேந்திர குல வேளாண் அரசாணை கிடைச்சிருக்கு. அது மேலே பட்டியலிருந்து வெளியில் போகிற நம்பிக்கையோடு இருக்கும். பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். மாஞ்சோலை விவகாரத்தில் உங்களோட கருத்து சார்? மாநிலத்தை நான் ஏற்கனவே சொல்ல, அரசு அந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பும் அவங்களுக்கு உரிய உரிமையும் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். அதை தான் இப்பவும் கேட்குறோம். ஏன் அது செவி சாயாமல் இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியல. அது பிரைவேட் லேண்ட், அது முடிஞ்சு போச்சு. 99 வருஷம் லீஸ் காலாவதி ஆயிடுச்சு. இப்போ அது அரசே எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா, மக்கள் கொடுக்கலாம் இல்லையா? ஏன் கொடுக்க மாட்டேங்காங்க? ஏன்னா அங்கே அதிகமாக வாழுகிற மக்கள் தேவேந்திர குல வேளாண் மக்கள். ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்கள் அதிகமாக இருக்கிறதுல வஞ்சிக்கிறோங்கிறதா அரசு நினைக்குதுன்னு நாங்கள் கருதுகிறோம். அது அரசு தான் முற்பட்டு அது செயல்பட்டு அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களே அந்த தொழில் உருவாக்கி அவங்க உருவாக்கணும். நாங்கள் அது கூட சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஆண்டுகளாக 4 தலைமுறையாக இருந்த மக்களுக்கு 5 ஏக்கர் இடம் கொடுங்க, விவசாயத்தில் சிறந்தவங்க எங்கள் மக்கள் 5 ஏக்கர் இடத்த கொடுத்து அதில் கொடுக்கறதுனால ஒரு பெரிய மைனஸ் ஆக போடுதில்ல அரசுக்கு கொடுத்து அவங்கள வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு சொல்லி மனிதனா பாருங்க, மக்களா பாருங்க, சாதியா பார்க்க கூடாதுன்னு அரசை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து ஜாதி ரீதியாக கொலைகள் நடக்குது. தவறுதான், ஜாதி ரீதியாக கொலை நடந்தால் தவறுதான். அது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா குடிச்சிட்டு வெட்டுறான், கஞ்சா போட்டு வெட்டுறான், மது போதையில் தான் வெட்டுறான். மோட்டிவேஷனில் ஏதாவது கொலை நடந்திருக்கா பாருங்க. இப்போ நடந்த கொலைகள், திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த கொலைகள் மோட்டிவேஷனில் எதிரி என்ற முறையில் நடக்கலை. நான் அதான் சொல்லேன், ஜாதி வன்மத்திலையும் நடக்கலை, போதையில் நடக்குது. கஞ்சா போட்டு எதுக்கு வெட்டுறாம்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. ரோட்டில் போகிறான், எதுக்கு வெட்டினா கஞ்சா போட்டு வெட்டிட்டாங்கிறான். எதிரி கிடையாது, மோட்டிவேஷன் கிடையாது, சாதி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இது அரசு தான் அந்த போதை வசதிகளை குறைக்கணும். நாங்களும் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம், அதை வச்சு நாங்கள் எல்லாமே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் எடுத்தபார் இல்லை. கஞ்சா இன்னைக்கும் திருநெல்வேலி மாநகரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இருக்குது, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது, மதுரை மாவட்டத்தில் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது, கோயம்புத்தூர் மாவட்டத்தில், எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கஞ்சா தான் அதிகமாக இருக்குது. மதுவை விட அதிகமாக போதை பொருட்களாக இருக்குது கஞ்சா. அந்த கஞ்சா தான் அதிகமாக வியாபாரம் நடக்குது. இது காவல்துறை ஒரு சில அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்குன்னு சொன்னால் தவறு, கண்ணை மூடிக்கிட்டு சொல்லக்கூடாது. ஒரு சில அதிகாரிகளும் இது உடனடியாக இருந்து செயல்படுறாங்க. இதை அரசு தான் கண்காணிக்கணும். கண்காணித்து போதையை நிறுத்தினாலே அந்த கஞ்சா வருவதை தடுத்து நிறுத்தினாலோ நிச்சயமாக அந்த கொலைகள் நடக்காது, கொலைக்கலாமாக மாறாது. தேங்க்யூ.